என்ன அம்பிகையை கூப்பிட்டா அம்பிகை என்னன்னு கேட்பாலாமே. இதெல்லாம் என்ன கம்பி கட்டுற கதையா தானே இருக்கு. வழிபாடு பண்ணி பாருங்க. அம்பிகை எப்படி உங்ககிட்ட பேசுறா, எப்படி உங்க கனவுல நிதர்சனமா வந்து நிக்கிறா. இந்த காலத்துல வழிபாடு இருக்கா, இந்த காலத்துல தெய்வம் இருக்கா, எந்த காலத்திலயும் தெய்வம் இருக்கு. இந்த காலத்துல பூதம் இருக்கு, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு நம்புவீங்க. ஆனா சாமி இருக்கு நம்ப மாட்டீங்களா? இப்ப தாராவை வழிபாடு பண்றது அப்படின்றது நம்ம சமூக வலைத்தளத்துல தாராவை கிரீன் தாரா, அந்த புத்திஸ்ட் பொம்மை மாதிரி வச்சு இதுதான் தாரா அப்படின்றாங்க. அது கிடையாது தாரா. தாராவை நம்ம கும்பிடலாமா? தாராளமா கும்பிடலாம். ஆனா வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம வந்து பகிரக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு பகிரக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், அம்மா இந்த ஆடி மாசம் நம்ம 10 வித்யாக்களை பத்தி பேசலாமா அப்படின்னு சொன்னேன். அதில் மாதா காளியை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இன்னும் மாதா காளியை பத்தி நிறைய பேசுவோம். ஆனா எல்லாரையும் நான் பேசணும் இல்லைங்களா? அதனால இப்ப நான் உங்ககிட்ட தாராவை பத்தி சொல்ல போறேன். யார் அந்த தாரா? தாராவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆழகால விஷயம் வாசுகி வந்து கக்கன கதை தெரியும் இல்லைங்களா? மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடையப்பட்டது. பார்க்கடல் கடைஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடல் கடைஞ்சப்ப வாசுகி வந்து அந்த வலி தாங்க முடியாம ஆழகால விஷத்தை கக்குது. ஆழகால விஷத்தை கக்கும் போது 30 முக்கோடி தேவர்களும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷினியரும் அதுக்கும் மேல முப்பெரும் மூர்த்திகள்ல 2 மூர்த்திகள் மகாவிஷ்ணுவும் பிரம்மரும் அத்தனை பேரும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அசுரர்களும் தேவர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தகச்சு இப்படி ஓடுறது அப்படி ஓடுறது. அதுதான் இப்ப பிரதோஷ காலகட்டம் போது இப்படி எப்படி மாறி மாறி நம்ம சுத்தி வழிபாடு பண்ணுவோம். பிரதோஷ நேர சுத்துறது அப்படின்றதே ஒண்ணு இருக்கு. பிரதோஷ நேர சுற்று அப்படின்னே ஒண்ணு இருக்கு. அது அந்த விஷயத்தை உணர்த்தும் பொருட்டு தான் நமக்கு வந்து இப்ப அப்படி செய்யறாங்க. சரி, அப்ப எல்லாரும் அஞ்சி நிற்க என்ன பண்றதுன்னு தெரியாம தேவர்களும் அசுரர்களும் மாறி 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 ஓட ஈசன் வரான். ஈசன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முழுசும் உத்தரவே கேட்கல. நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மூத்தவருக்கு மூத்தவர், முன்னோருக்கு முன்னவர், வெள்ளிமலை நாயகன் அவன் கிட்ட கேட்கவே இல்லை. கேட்காம செய்யறாங்க. இருந்தாலும் ஈசன் தயாளு இல்லையா? வரான். வந்து அந்த ஆழகால விஷத்தை அப்படியே அவ அருந்துறான். அருந்தும் போது அப்படியே மயக்கம் ஆகுறான். அப்ப அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா அவனோட கண்டத்துல கைய வச்சு அம்பிகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நஞ்சை அமுதாக்கினால் அம்பிகை அமுதாக்கனாத, அதாவது நஞ்ச அமுதாக்கனா அப்படின்ற ஒரு கதை உண்டு. தாந்திரீக கதை பிரகாரம், வரலாறு பிரகாரம், தோடல தர்மம் பிரகாரம், தேவி மகாத்மியம் பிரகாரம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அப்ப அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா தாரானோட ரூபம் கொண்டு இருந்தாளாம். தாரானோட ரூபம் கொண்டு அவளுடைய முளைப்பால், அவளுடைய தாய்ப்பாலை வந்து பாத்தீங்கன்னா ஈசனுக்கு கொடுத்து அவரோட தொண்டையில இப்படி கை வச்சதுனால அந்த நஞ்சு அமுதாச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கதான் செய்யுது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு பலவிதமான வரலாறுகள் அப்படின்றது சொல்லப்படுறதுதான். நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அது இல்லையா? ஆக இந்த மாதிரி ஒரு கதையும் இருக்கு. அப்ப தாராவை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதீதமான தாயுள்ளம் கொண்ட தேவி அப்படிம்பாங்க. யார் அந்த தாரா? அம்பிகையினோட ஸ்வரூபம். அம்பிகை 10 ரூபம் பூண்டா. அந்த 10 ரூபத்துல ஒரு ரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா தாரா. சரி, ஏன் அம்பிகை முதல்ல 10 ரூபம் வந்து பூண்டா அப்படின்னா அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதையை நான் சொல்றேன். ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஈசன் வந்து என்ன சொல்லுவாரு, இந்த தட்சன் ஒரு பெரிய யாகம் நடத்துறான். யாகம் நடத்தும் போது எல்லாரையும் கூப்பிடுறான். ஈசனை மட்டும் கூப்பிடுறதுல எந்த ஒரு யாகமா இருந்தாலும் அவிர்ப்பாகம் ஈசனுக்கு தான் கொடுக்கணும் இல்லையா? அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதியானவன் ஈசன். அப்ப அவனுக்கு தான் கொடுக்கணும். இருந்தாலும் ஈசனை புறம்பா தள்ளி வச்சுட்டு ஒரு யாகம் நடத்துறான். அப்ப சதி கேட்கிறா, ஈசன் நிஷ்டையில இருக்காரு. சதி கேட்கிறா, என் தந்தை ஒரு பெரிய யாகம் நடத்துறாரே, நான் போட்டோமா அப்படின்னு. அப்ப ஈசன் சொல்றான், அம்மா மதியாதார் தலைவாசல் மிதியாதேம்மா அப்படிங்கிறான். அந்த அம்மா கேட்கல. எந்த பொண்டாட்டி புருஷன் பேச்சை கேட்குது. அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டி புருஷன் பேச்சு கேட்காது, இல்ல புருஷன் பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டாங்க. இப்படிதானே நடக்குது. அப்ப அந்த அம்மாவும் கேட்கல. கேட்காத நான் போவேன் அப்படின்னு போது ஈசன் வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அந்த அம்மாக்கு பயங்கர கோபம் ஆகுது. கோபம் ஆகி 10 திக்குளும் 10 தேவியா நின்னு ஈசர் அப்படி நிக்குது, கோச்சு நிக்குது. அந்த 10 திக்கும் நின்ன தேவி தான் வந்து பாத்தீங்கன்னா தசமகா வித்யாக்கள் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கும் மேல
ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இருக்கிறது 8 திக்கு தான். நம்ம 10 திக்கு எங்க வந்துச்சு? வானளாவி ஒருத்தி நிக்கிறா, பூமிக்கடியில ஒருத்தி நிக்கிறா. 10 திக்கும் ஈசன் நின்னு கோவமா முறைக்கிறா. என்ன வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. எப்பயுமே பொம்பளைங்களுக்கு மட்டும் அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போவேனா அப்படி ஒரு கோவம் வரும். அன்னைக்கும் அப்படிதான் வந்துச்சா. அந்த மாதிரி முறைச்சு நின்னால அதனால ஈசன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காத்தாரா. அதுக்கப்புறம் போனது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வந்து பஞ்சாயத்தே நடந்துச்சு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த இந்த தாயாரினுடைய தாய்ப்பால குடுத்து அந்த விஷத்த அமுதாக்குனா அப்படின்னு சொல்லக்கூடிய கதையும் உண்டு. அதே மாதிரி மீதி இருந்த கொஞ்சம் நெஞ்ச விஷத்தையும் மானசா தேவி அவளையும் வந்து பாத்தீங்கன்னா, ஈசனுடைய மகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மானசா தேவிக்கு இன்னொரு பேரும் உண்டு. விஷஹரா. அவ வந்து பாத்தீங்கன்னா, அந்த விஷத்த எடுத்தா அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்கு. புரியுதுங்களா? இப்படி நெறைய வரலாறு இருக்கு. எல்லா வரலாறையும் சொல்லியிருந்தா பதிவு ரொம்ப நீளும். அப்ப நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்குள்ள வரலாம். ஆக தாயார் வந்து பாத்தீங்கன்னா, தாராவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதீத தாயுள்ளம் பொருந்தியவளா அவ. அப்ப தாராவ நம்ம வழிபாடு பண்ணும்போது, அம்மா, அம்மா, அம்மா பொதுவாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அம்பிகைய வழிபாடு பண்றோம் அப்படின்னும்போது, நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அம்பிகைய அம்மா, மாதா, ஆயி, மாயி அப்படின்ற மாரி நம்ம அம்மா, அம்மா, அம்மான்னு கூப்பிடும்போது, அவ என்ன அப்படின்னு கேட்பா. அந்த கேட்ட கதையும் நெறைய இருக்கதான் செய்யுது. நான் பகிர்றேன். சரி. அப்ப இப்ப ஒரு சிலர் யோசிப்பாங்க. என்ன அம்பிகைய கூப்பிட்டா அம்பிகை என்னான்னு கேட்பாளாமே! இதெல்லாம் என்ன? கம்பி கட்டுற கதையா தானே இருக்கு. வழிபாடு பண்ணி பாருங்க. அம்பிகை எப்படி உங்ககிட்ட பேசுறா? எப்படி உங்க கனவுல நிதர்சனமா வந்து நிக்கிறா? எப்படி தான் உங்க கூட இருக்கிறத உணர்த்துறா? அப்படின்னு உங்களுக்கே தெரியுமா? எத்தனையோ தேவி உபாசகர்கள் இருக்க தானே செய்வீங்க. உங்களுக்கு அம்பிகை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதத்த நிகழ்த்தினா? மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல வழிபாடு இருக்கா? இந்த காலத்துல தெய்வம் இருக்கா? எந்த காலத்துலயும் தெய்வம் இருக்கு. இந்த காலத்துல பூதம் இருக்கு, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு நம்புவீங்க. ஆனா சாமி இருக்கு நம்ப மாட்டீங்களா? தாயார் இருக்கா? நிதர்சனமா இருக்கா? வழிபாடு பண்ணுங்க தெரியும். விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். தாயார உணர்ந்தவங்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு சொல்றதே இல்ல. காரணம் என்ன அப்டின்னாமா, எனக்கு மட்டும் தான் இருக்கணும். தாய் எனக்கு மட்டும் தான் உரிமை. எனக்கு மட்டும் தான் இந்த பூஜை விஷயங்கள்லாம் வந்து ரகசியம். அப்படின்னு சொன்ன காலம்லாம் மாறி போச்சு. இப்பல்லாம் நாங்க எல்லாத்தையுமே சொல்றோம் இல்லைங்களா? நான் தான் முன்னமே சொல்லியிருக்கேன். சனகாதி முனிவர், சனத்குமாரர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது சிவ ரகசியம். சிவனடியார்களை அன்றி ஒருவருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன எத்தனையோ விஷயத்த நான் என் ஈசன்கிட்ட கேட்டிருக்கேன். ஐயா இது சொல்லட்டுமா? ராஜபல்லி உத்தரவு கொடு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதுல நெறைய பிரச்சனைகள் வரும். அது வேற. அந்த பிரச்சனைகளும் நான் சந்திப்பேன். பட் இருந்தாலும் அதனால எத்தனையோ பேர் பலனடைஞ்சு சொல்லுவாங்க. அம்மா நீங்க சொன்னீங்கம்மா. நோய் இல்லாம இருக்கம்மா. அம்மா நீங்க அந்த பதிவ சொன்னீங்கம்மா. அந்த பதிவ பார்த்து நான் வழிபாடு பண்ணிட்டு இந்த நல்லது எனக்கு நடந்திருக்கும்மா. அது பெரிய புண்ணியம் எங்களுக்கு சேருது. சரி. இப்ப தாராவ வழிபாடு பண்றது அப்படின்றது நம்ம சமூக வலைதளத்தில பார்க்கலாம். தாராவ, கிரீன் தாரா, வேற என்னம்மா தாரா இருக்கு? ரெட் தாராவா? என்னென்னவோ தாரா இல்லையா? இந்த மாதிரி பல தாராக்கள். ஒரு அழகான ஒரு சைனீஸ் பொம்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த புத்திஸ்ட் பொம்மை மாதிரி வச்சு, இதுதான் தாரா அப்படின்றாங்க. அது கிடையாது தாரா. தாரா யாரு? தாராவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீல நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான தேவி. அழகான தேவி. அகில லோக அன்னை பின் அழகா இருக்க மாட்டாளா? இது என்ன கேள்வி? இல்லையா? அப்ப தாரா அத்துணை அழகா, ஆனா நீல நிறத்துல இருப்பாளாம். ஒரு அம்மா வானளாவி நிக்குது, நீல நிறத்துல இருக்கு. முடிய வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா காளி வந்து சடமுடியோட முடிய விரிச்சிருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா மாத்தா தாரா வந்து பாத்தீங்கன்னா, முடிய பின்னி இருப்பா. அதே மாரி காளி வந்து இடுப்புல கைகள ஆடைய அணிஞ்சிருப்பா அப்படிம்பாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா, 108 மண்ட ஓட்டு மாலைய போட்டிருப்பா அப்படிம்பாங்க. அதே மாதிரி தாராவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, இடுப்புல புலித்தோல ஒரு பாவாடையா போட்டுட்டு இருப்பாளாம். 108 மண்ட ஓட்டு மாலைய போட்டுட்டு இருப்பாளாம். 4 கரங்கள். ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா, கத்தரிக்கோல், தூக்கு கயிறு, துண்டிக்கப்பட்ட தலை, இப்படி கத்தி, இப்படி வச்சுட்டு காட்சி குடுப்பாளாம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லம்மா. நான் சும்மா சொல்லிடக்கூடாது இல்லையா? மாதா தாராவ நான் வழிபாடு பண்ணியிருக்கேன். தசமகா வித்யாக்கள், சின்ன மஸ்தா தவிர 9 வித்யாக்களும் நான் வழிபாடு பண்ணியிருக்கேன். ஆனா, அத்துணை பேரும் கனவுல பார்த்திருக்கனே தவிர, ஒரு பெண்ணா தெரிவாங்களே தவிர, இந்த மாரி ரூபத்துல நான் பார்த்ததில்ல. அப்ப இந்த மாரி ரூபம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை? அப்டின்னா, பொதுவா வந்து பாருங்க, அமானுஷ ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு என். சண்முகம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகம் எழுதினார். இதெல்லாம் நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, எங்க வீட்டுக்கு வந்து தினத்தந்தி வரும். இந்த தினத்தந்தியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் கதைகளா எழுதியிருப்பார். அமானுஷ ஆன்மீகம் அப்படின்ற தலைப்புல. இது உண்மை கதை, பொய் இல்ல. சித்தரிக்கப்பட்டது அல்ல. அப்ப அவரோட நெறைய கதைகள், அவரு நாவலும் நெறைய எழுதியிருப்பாரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை கதை.
நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கதைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். ஷாமானிசம் பத்தி நிறையவே எழுதியிருப்பாரு. இதெல்லாம் உண்மையா? இந்த காலத்துல இதெல்லாம் உண்மையாயா? அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நிறைய தாந்திரீக வித்தைகள், கூடு விட்டு கூடு பாயறது எத்தனையோ விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனா, ஒரு ஆன்மீகவாதிகள் அப்படின்ற பட்சத்துல நாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது தப்பா போயிடும். சரி. அப்ப இந்த தாராவ பத்தி அவர் ஒரு கதை சொல்லியிருப்பார். அது கதை இல்ல, உண்மை. அது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தாராவ நிதர்சனமா நேர்ல பார்க்குறார். அந்த கதைய நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பதிவிட்டிருக்கேன். ஆக அந்த கதைய நான் சொல்லல. அப்படி ஒரு விஷயம் அவர் பதிவிட்டிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா விளக்குறேன். ஆனா, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, வடநாட்டுல ஒரு குருஜி. அந்த குருஜி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூக வலைதளத்தில ஃபேமஸ் ஆனவர் தான். ஆனா பேர் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த மாரி எத்தனையோ குருஜிகள். அதுல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். "அம்மா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, தாராவ வழிபாடு பண்ணேம்மா. ஒரு முறை நான் தாராபீத் போயிருக்கேன்." அப்பா அவரு வந்து என்கிட்ட பேசுறாரு. அப்பா அவரும் வந்திருக்காரு. தாராபீத் அப்படின்றது பொதுவா தாந்திரிகவாதிகளோட கூடம் அப்படின்னு சொல்லலாம். காமாக்யா மந்திர், தாராபீத், ஷோ சௌஷட் யோகினி மந்திர் இங்கெல்லாம் நாங்கலாம் போறது தான். அப்ப போகும்போது தாராபீத்ல அவர் வந்து சொல்றாரு, "அம்மா, நான் தாரா வழிபாடு பண்ணேம்மா. நல்லதுயா, வழிபாடு பண்ணீங்க." எனக்கு ஹிந்தி தெரியும். ஸோ அவரு ஹிந்தில சொல்றாரு. ஆ புத் புத்ரி அப்படின்னு பொன்னே, மகளே அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன். வழிபாடு பண்ணி ஏறக்குறைய ஒரு கடுமையான வழிபாடு அப்படின்றது பண்ணியிருக்காரு. கடுமையான வழிபாடு பண்ணியிருக்காரு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, பூமி சாயா அப்படிம்பாங்க. வெறும் தரையில வந்து ஒரு துணிய விரிச்சு படுத்துக்கிறது. தாயாரினோட ஒரு ஃபோட்டோ வச்சு, ஒரு கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ வச்சு, அந்த அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமாலை வச்சு, ஒரு நாளைக்கு 1008 முறை ராத்திரி நேரத்தில பண்ணியிருக்காரு. ராத்திரி நேரத்தில பண்ணும்போது அவரோட அனுபவத்த என்கிட்ட சொன்னார். இந்த மாரி பல பேர் வந்து அனுபவத்த சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப அந்த அனுபவத்த சொல்லும்போது, என்னோட அனுபவங்கள் ஒரு சிலது இருக்கு. ஆனா அது எல்லாமே என்னோட அனுபவங்கள் வேண்டாம். அப்ப அவர் சொல்றாரு, அம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கல்பம் எடுத்தேன். பொதுவா சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்றோம் அப்படின்னும்போது, அந்த வழிபாட்டினுடைய தீவிரம் ஜாஸ்தி இருக்கும். தாயாரினோட உக்ரம் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாரி ஆனா பொதுவாவே ரொம்ப சித்திகள் அடையணும்னு ஆசைப்படுறவங்க சங்கல்பம் எடுத்து தான் வழிபாடு பண்ணுவோம். அப்ப அவரோட சங்கல்பம் என்ன? 21 நாள் சங்கல்பம். 21 நாள் சங்கல்பம் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு தாயார வழிபாடு பண்றாரு. நெறைய ப்ரொசீஜர்ஸோட தான் வழிபாடு பண்றாரு. கரெக்ட்டா 15வது நாள் அவர் வழிபாடு பண்றாரு. இது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, ஒரு தனி அறை. அந்த தனி அறையில யாரோட தலையீடும் இருக்கக்கூடாது. எந்த மனுஷாளனோட வாசமும் இருக்கக்கூடாது. எந்த மனுஷாலும் உள்ள வரக்கூடாது. அந்த மாரி ஒரு தனி அறை. அவரோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது மாடியில ஒரு தனி அறை. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடி. அப்ப அவரு வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 11வது நாள் ஒரு சலசலப்பு வருது. ஒரு 15வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 21 நாள் வழிபாடு தானே சங்கல்பம். 15வது நாள் என்ன அர்த்தம், பெரிய பெரிய கல் எடுத்து வீட்டுக்குள்ள யாரோ வந்து அடிக்கிறாங்க. அந்த ரூம்க்குள்ள அடிக்கிறாங்க. அந்த கல்லு பெரிய பெரிய கல்லா வந்து 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 விழுது. பயந்துட்டாரு. ஒரு கல்லு விழும்போது பயம் இல்ல. 2வது கல் அப்படியே பயப்படுறாரு. நெறைய கல்லு வந்து விழுது. கல்லு வந்து விழுந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ரூம்ல ஒரு மூலையில போய் அவரு உட்கார்ந்துடுறாரு. ஆனா மந்திரத்த சொல்லிட்டே இருக்காரு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க சங்கல்பம் எடுத்து உக்ர தேவதைகள பார்த்தே ஆவணும் அப்படின்னு நீங்க வழிபாடு பண்றீங்க. அவரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அவரோட சங்கல்பம் என்ன அப்படின்னா, 21 நாள் முடியறதுக்குள்ள, "அம்மா நீ என் முன்னாடி வந்து நில்லு. நான் உன்ன பார்த்தே ஆவணும். பார்த்து நான் உன்கிட்ட சில வரங்கள கேட்கணும்." இதுதான் இவரோட ஒரு சங்கல்பம். அப்ப அந்த மாரி மட்டும் நம்ம கேட்கவே கூடாது. பார்க்கறதுக்கு நம்மளுக்கு திராணி வேணும் இல்லையா? மகாலட்சுமி வந்து நின்னாலே பயந்துருவோம் நம்ப. அப்ப வந்து தாரா வந்து நின்னா என்ன பண்ணுவோம்? விளையாட்டா இப்ப நெறைய பேர் கிரீன் தாரா, ப்ளூ தாரா, ரெட் தாரா என்னென்னமோ தாரா வைக்கிறாங்க. அப்படி கிடையாது தாரா வழிபாடு. தாரா வழிபாடு வேற. அவ நான் எப்படி இருக்கணும் அப்படித்தானே உங்க முன்னாடி வந்து நிக்க முடியும். நான் ஸ்ரீதேவி மாதிரி மாறியா வர முடியும்? முடியாதுல்ல. அப்ப நான் யாரு? தீபா. தீபா அருளாளன், தீபா அருளாளன் தான் வந்து நிக்க முடியும். ஸ்ரீதேவியாவோ, நயன்தாராவாவோ என்னால வர முடியாது இல்லையா? அப்ப நீ என்ன ஸ்ரீதேவியா நெனைச்சு வழிபாடு பண்ணா நான் ஸ்ரீதேவியா வந்து நிக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி அவருக்கு தெரியும். அதாவது இது விளையாட்டா வந்து பண்றது இல்ல. அவருக்கு தெரியும். அவரு வந்து இறை வழிபாட்டுல நெறைய இருக்கவரு. அவரு என்ன பண்றாரு, அந்த மாரி கல்லு விட்டு எறியும்னே பயப்படுறாரு. பயந்து ஆனா, எக்காரணத்த கொண்டும் நாங்க எந்த மந்திரத்த ஜெபம் சொல்றோமோ, ஜெபம் பண்றோமோ, எந்த மந்திரத்த முணுமுணுக்கிறோமோ, எந்த மந்திரத்த பாராயணம் பண்றோமோ, அந்த மந்திரத்த ஒரு காலும் நிறுத்தக்கூடாது அப்படின்றது எங்க எல்லாருக்கும் நல்லா தெளிவாவே தெரியும். சரி, அப்படி இருக்கும்போது, இந்த மாரி கல்லு வீசி, 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 வீசி எரியுது. வெளிய போய் பார்க்க முடியாது. யாருன்னு பார்க்க முடியாது. வெளிய இவ்ளோல பெரிய கல்லு வீசி எறியும்போது நம்ம மண்டையில பட்டா என்ன ஆகும்? அதுக்கும் மேல நம்ம வெளிய போகும்போது என்ன நடக்கும் தெரியாது. நம்ம எந்த இடத்துல உட்கார்றோமோ, அந்த இடத்த சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ரக்ஷ கவசம் அப்படின்றது போட்டு தான் உட்காருவோம். அந்த ரக்ஷ கவசம், ரக்ஷா மந்திரம் அப்படின்றது நெறைய தெய்வங்கள வச்சு பண்றது உண்டு. ஹனுமன வச்சு பண்றது உண்டு. இதே தாராவே வச்சு பண்றது உண்டு. மாதா காளி கவச்சத்த ரக்ஷா மந்திரமா போட்டு பண்றது உண்டு. ஹனுமன் சாலிசாவ ரக்ஷா கவசமா போட்டு பண்றது உண்டு. இந்த மாரி நெறைய விஷயங்கள். சிவ மந்திரங்கள ரக்ஷா கவசமா போட்டு பண்றது உண்டு. எத்தனையோ ரக்ஷா கவச மந்திரங்கள் இருக்க தான் செய்யுது. சரி.
இப்ப அவரு ரக்ஷா கவச மந்திரத்தை விட்டு வெளியே போயிட்டு அங்க மூலையில உட்காந்துட்டார். ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கோங்க. இவர் உட்கார்ந்து இந்த இடத்த சுத்தி ரக்ஷா கவச மந்திரம் போடுறது. அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ரொம்ப உக்கிரமா வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது, உன்னை சுத்தி ரக்ஷா கவசம். நீ எந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, அந்த ரூம்ல நாலா பக்கமும் ரக்ஷா கவசம். ஒரு பெரிய ரக்ஷா கவசம் உன்னை வச்சு போட்டுக்கோ. ரூமை விட்டு வெளியே போகாத மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் பாராயணம் பண்ணும்போது என் ஈச முன்னாடி தான் பாராயணம் பண்ணுவேன். சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துப்பேன் பூஜை ரூம்ல. இப்படிதான் பாராயணம் பண்ணுவேனே தவிர பூஜை ரூம் விட்டு வெளியிலே போக மாட்டேன். அதே மாதிரி எங்க வீட்ல யாரையும் இருக்க வைக்கவும் மாட்டேன். அம்மா யாரையும் நீ வந்து யாரையும் இங்க இருக்காதீங்க. எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிடுங்க. கிராமத்து வீடு எங்களுது இருக்கு. எல்லாம் கூட்டு குடும்பம். அதனால அங்க போயிடுங்க. நாங்க தனிப்பட்ட வாங்கின வீட்ல என் ஈச நானு மட்டும் தான் இருப்பேன். ஈச முன்னாடி தான் பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னமா, நம்ம ரொம்ப வந்து பெரிய பெரிய பலன்களுக்காக நம்ம தாயார நிதர்சனமா சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்றோம் அப்படின் போது, நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வீட்ல இருக்க மக்கள டிஸ்டர்ப் பண்ணும். புரியுதுங்களா? இந்த சக்திகள். அது ஒண்ணும் இல்ல. நம்ம பயப்பட வேண்டாம். என்னன்னா, நம்ம இவ்ளோ பெரிய உச்சிஷ்ட சக்திய வழிபாடு பண்றதுக்கு இவளுக்கு தகுதி இருக்கா? சாதாரண மனுஷ பிறவி தகுதி இருக்கா? இவங்களுக்கு எல்லா சோதனைகளையும் இவங்க வந்து தாங்குறாங்களா? அதுக்கப்புறம் ஒரு தெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கணும்னா சாமானியமான விஷயமா அது? இல்ல இல்லைங்களா? நம்பலாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷங்க. சாமானிய மனுஷங்க. சாமானிய மனுஷங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சாமானியமா கிடைச்சிடுமா? கிடைக்காதும்மா. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர சுத்தி மட்டும் ரக்ஷா போட்டிருக்காரு. போய் மூலையில உட்காந்துட்டார். உட்கார்ந்துட்டு ஆனா மந்திரத்தை முணுமுணுத்துன்னு இருக்காரு. மந்திரத்தை முணுமுணுத்துன்னு இருக்காரு. கல்லு வந்து எரியறது நின்னுடுச்சு. கல்லு எரியறது ஏன்னா ரக்ஷகவசை விட்டு வெளில போயிட்டாரு அவரு. கல்லு எரியறது நின்னுடுச்சு. நின்னுட்ட பின்னாடி நேரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் கருப்பு புகை மட்டும். உருவம் கிடையாது. எந்த விதமான உருவத்தையும் அவர் பார்க்கல. அந்த கருப்பா ஒரு புகை பயங்கர வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல். அதாவது இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அஃபென்சிவ் ஆர்டர்னா கெட்ட வாடை, துர்நாற்றம். தமிழ்ல ரொம்ப கரெக்டான வார்த்தை. எனக்கு அந்த கரெக்டான வார்த்தை தெரியாம தான் இப்ப இவ்வளவு நாள் தடுமாறுறேன். பொதுவா வந்து பாருங்க, அம்பிகை பத்தி பேசும்போது நம்மளுக்கு வார்த்தை தடுமாறும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தைகள நம்மளுக்கு கரெக்டான கொண்டு வர முடியாது. ஏன்னா, அவ சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாரி நிதர்சனமா சொல்லுவா. இருந்தாலும் நான் சொல்றேன், அம்பிகை எல்லாரும் வழிபாடு பண்ணோம்ல. எனக்கு மட்டுமா அவ அம்மா? உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் அவ அம்மா இல்ல. அப்ப என்ன பண்றா, அந்த துர்நாற்றம் பயங்கரமா வீச ஆரம்பிக்குது. அந்த கருப்பா இருக்க புகை அப்படியே அவர் மேல அமுத்துது. வாய், மூக்கு சுவாசிக்க முடியல. தடுமாறுறாரு. கையும் காலும் உதைக்கிறாரு. அந்த வாய் மந்திரத்த முணுமுணுக்கிறது நின்னுடுச்சு. வாய் மந்திரத்த முணுமுணுக்கிறது நின்னுடுச்சு. அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, எதேச்சையா அவங்களுக்கு என்ன தோணுச்சோ, ஏது தோணுச்சோ தெரியல. எதேச்சையா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கணவர் வந்து மேல இப்ப சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு. நம்ம எதுக்கும் ஒரு காப்பி, டீ ஏதாவது வேணுமான்னு கேட்கலாம். சாய் வேணுமான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்திருக்காங்க. மேல வந்தவங்க பார்த்தா பெரிய பெரிய கல்ல பார்த்திருக்காங்க. கல்ல பார்த்தோனே ரூம்ல போய் பார்த்தா, இவர் காலு மட்டும் அப்படியே துடிக்கிறாரு. கை, காலு துடிக்கிறாரு. ஆ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தி எண்ட் ஸ்டேஜ்க்கு போறாரு. அந்த அம்மா வந்து ஜி ஜி ஜின்னு எழுப்புறாங்க. எழுப்பிட்டு அந்த அம்மாக்கு இவர் துடிக்கிறது நிறுத்தல. நிறுத்தாத பட்சத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அவர் தண்ணி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா? பஞ்சபத்திரத்துல பூஜைக்கு தண்ணி வச்சிருப்பாங்க. சின்ன குடத்துல. அந்த மாரி ஒரு நெறைய நெறைய வழிபாட்டுக்கு இப்ப அப்சரஸ்லாம் வழிபாடு பண்றது அப்டின்னா, மன்மோகன் குடில் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி குடில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல தண்ணி வச்சிருக்காரு. அந்த தண்ணி எடுத்து அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நமசிவாய மந்திரத்த சொல்லி அவர் மேல தெளிச்சிருக்காங்க. நமசிவாய, நமசிவாய, நமசிவாய அப்டின்னு தெளிச்சிருக்காங்க. அவங்க வடநாட்டவர்கள் இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாயன்னு சொல்லி அவர் மேல தெளிக்க, தெளிக்க, தெளிக்க அவரு துடிக்கிறது நின்னுட்டு இருக்கு, படுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நமசிவாய, 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 ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாயன்னு சொல்லி, 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 சொல்லி அவரை எழுப்பி அப்புறம் உட்கார வச்சு கீழ கூட்டின்னு போயிட்டு காஃபி, டீ குடிச்ச பின்னாடி ஒரு சாய் போட்டு குடுக்குது. டீ போட்டு குடுக்குது. அந்த அப்புறம் அந்த ஐயாவ கேட்குது. "ஐயா என்ன ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு?" அப்படின்னும்போது இவரு எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த விஷயத்துக்காக தாராவ நான் வழிபாடு பண்ணேன். தாராவ என்னால வழிபாடு பண்ண முடியல. ஆனா தாராவ நான் வழிபாடு பண்ணணும். தாராவ நான் பார்க்கணும். அவரோட சங்கல்பம் பாதியிலேயே நின்னுடுச்சு. அது தாரானோட அனுக்கிரகம் கிடைக்கணுன்றதுக்காக அவர் தாராபீத் வந்திருக்காரு. அவர் சொன்ன கதை இது. புரியுதுங்களா? இது உண்மை கதையா? 100க்கு 1,00,000% உண்மை கதை. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா, அம்பிகைய வச்சு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவரு அந்த விவரிச்ச விதம், பட்ட அனுபவத்த என்கிட்ட சொன்னது, அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணுல தெரிஞ்சுச்சு அந்த பயம். ஆக இது ஒண்ணும் நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அப்ப தாரா வழிபாடு பண்ணக்கூடாது. ஏன் வழிபாடு பண்ணக்கூடாது? எல்லாரும் வழிபாடு பண்ணலாம். அவர் செஞ்ச தப்பு, அந்த வந்து பார்த்தீங்கன்னா, ரக்ஷா கவசத்த முழுசும் போடல. அப்ப அவர் சொன்னாரு, "எனக்கு அதுக்கப்புறம் வந்து பயம் வந்துருச்சு." எங்க மனைவி ஒரே வார்த்தை சொல்ட்டாங்க, "நீ தயவு செஞ்சு தாராலாம் கும்பிடாத. யாரோ வராங்க." அவரு வந்து நெறைய பேருக்கு நல்லது செய்றவரு. ஒரு குருஜி ஸ்தானத்துல இருக்கார். யார் வந்தாலும், "உன்னால என்ன முடியுமோ
நீ வந்து செய்யி, நீ பெருசா வந்து சித்திலாம் வாங்கி நீ பெரிய குருஜி ஆகணும்லாம் நினைக்காத அப்படின்னு அந்த அம்மா நிதர்சனமா சொல்லிட்டு இருக்கு. அப்ப அவர் என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்க இனிமேல் பட்டு ரக்ஷ கவசத்தை முழுசும் போட்டுக்கோங்க. உங்க நீங்க எந்த இடத்துல அவர் வந்து சிவ வழிபாடு செய்யறவர் தான், சிவனை கும்புறவர் தான். வீட்ல போலேநாத் எங்க இருக்காரோ பூஜை ரூம்லயே உட்கார்ந்து செய்யுங்க. அப்ப எந்த சக்திகளா இருந்தாலும் ஈசனுக்கு கட்டுப்பட்டு வாசல்லயே நிக்கும். நான் சொல்லியிருக்கேன். ஈசனுக்கு கட்டுப்பட்டு வாசல் நிக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு கரெக்ட்டு தான். ஆமா அப்படிதான் செய்யணும். அப்படின்ற மாரி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு என்னோட ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இருக்கு. அவரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு அவர் சொன்னாரு, "தாயாரினோட அனுக்கிரகம் எனக்கு கிடைச்சிருச்சும்மா" அப்படின்னு. நான் வந்து சிவன முன்னிறுத்தி தான் செஞ்சேன். ஈசனையே என்னோட குருவா பாவிச்சு செஞ்சேன் அப்படின்றது. இது என்னன்னா, என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்த நான் ஈசன் முன்னாடி தான் எல்லாமே செய்வேன். அதே மாரி ஈசன்கிட்ட கேட்பேன். நான் கும்பிடலாமா? அப்படின்னு. நான் வந்து தசமகா வித்யாக்கள் ஒவ்வொரு வித்யாக்களையும் நான் வழிபாடு பண்ணலாமா? 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 மந்திர ஜபம் செய்யலாமா? 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 ஈசன்கிட்ட உத்தரவு கேட்டு தான் செஞ்சிருக்கேன். அதே மாரி ஒரு முறை நான் கேட்கிறேன் ஈசன்கிட்ட. ஜெயா விஜயால வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயாவாட்டி ராவணன் சம்ஹிதையில ராவணன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். ஜெயாவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை நீ வழிபாடு பண்ண ஆரம்பி. அடுத்த அமாவாசைக்குள்ள ஜெயா உன் முன்னாடி வந்து நிப்பா. என்ன வரம் வேணுமோ கேளு தருவா அப்படின்னு. அப்ப நான் ஈசன் கிட்ட கேட்கிறேன். ஐயா நான் ஜெயாவ கும்பிடலாமா? ஒரு முறை கேட்டேன். வேண்டாம். 2வது முறை கேட்டேன். வேணாம். 3வது முறையும் கேட்கிறேன். வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, நான் சனி தசையில இருக்கேன். சனி தசையில இருக்கிறதுனால ஈசன் வந்து வேணாம் அப்படின்றா. என்ன ஆகும்? அது வந்து பாத்தீங்கன்னா, தப்பா போய் முடியறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்ப கும்பிட்டாலும் நீ அகில லோக அன்னைய கும்பிடு. வேற யாரையும் கும்பிடாது. ஈசன் உத்தரவு குடுக்குறான். அதுக்கப்புறம் திரிலோக சுந்தரி. அது அது வந்து பாத்தீங்கன்னா, திரிலோக சுந்தரி அப்படின்னு வந்து ஒரு பூதம் அது. திரிலோக் சுந்தரி பூதம். பூத்தினி அது. அது வந்து பாத்தீங்கன்னா, கைலாசத்துல இருக்கிற பூதம். அந்த பூதத்த நான் கும்பிடணும்னு ஈசன் கிட்ட கேட்கிறேன். நான் வந்து கும்பிடணும். அது ஏன் அப்படின்னா, அந்த அந்த பூதத்த நம்ம பாராயணம் பண்ணும்போது, அந்த பூதம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா, அது முதுகுல ஏத்திட்டு போயிட்டு சிவலோகத்த காமிக்குமாம். ஈசன தரிசனம் பண்ண வைக்குமாம். அப்படி ஒரு நப்பாசை நம்மளுக்கு. இல்லையா? ஆசை யாரோ விட்டுச்சு. அந்த மாரி எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. நான் கேட்கிறேன் ஈசன் கிட்ட. உத்தரவு கேட்கிறேன். ஐயா! நான் திரிலோக் சுந்தரி பூத்தினிய வந்து நான் வழிபாடு பண்ணணும். எனக்கு வந்து உத்தரவு குடுக்குறியா? வேண்டாம். திருப்பி கேட்கிறேன். வேண்டாம். திருப்பி கேட்கிறேன். வேண்டாம். 1 மாசம் கழிச்சு கேட்கிறேன். வேண்டாம். அதே மாரி ஜெயாவ இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டே இருக்கேன். நான் ஜெயா வழிபாடு பண்ணட்டுமா? ஜெயா வழிபாடு பண்ணட்டுமா? வேணாம், வேணாம், வேணாம். ஈசன் வேணான்றத நான் செய்ய மாட்டேன். எத்தன முறைனாலும் ஈசனுக்கும் தெரியும். இவ திருப்பி திருப்பி நம்மள கேட்பா, செய்ய மாட்டா அப்படின்னு. ஆக செய்ய மாட்டேன். எப்படி அ அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா சரின்னு சொன்னா தான் அர்ஜுனன் எந்த வேலையும் செய்வாராம். அந்த மாரி எனக்கு ஈசன் சொன்னா, ஈசன் உத்தரவு குடுத்தா மட்டும் தான் நான் செய்வேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் வந்து போட்டு போட்டு பார்க்கறது. சீட் எழுதி போடுறது. ஐயா! நான் கும்பட்டுமா? கும்பட்டுமா? இப்ப வரைக்கும் எனக்கு உத்தரவு கிடைக்கல. ஆனா தசமகா வித்யாக்கள கும்புறதுக்கு உத்தரவு கிடைச்சுச்சு. அதே தசமகா வித்யாக்கள சின்ன மஸ்தாவ நான் கும்பட்டுமா? சீட்டு எழுதி போடுறேன். வேண்டாம். திருப்பி சீட்டு எழுதி போடுறேன். வேண்டாம். அந்த மாதிரி நமக்கு ஒரு குரு அப்படின்றது இருக்கணும். ஆக இந்த மாதிரி ஒரு விஷயமும் தாரா வழிபாட்டுல இருக்கு. அப்ப தாராவ நம்ம கும்பிடலாமா? தாராளமா கும்பிடலாம். ஆனா, இந்த மாதிரி சங்கல்பம் எடுத்து கும்பிடாதீங்க. சங்கல்பம் எடுத்து கும்பிட வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் இந்த கதை. சங்கல்பம் எடுக்காம எப்படி கும்பிடலாம்? எளிமையான விதத்துல மகாலட்சுமிய எப்படி கும்பிடுறோம்? அம்பிகைய எப்படி கும்பிடுறோம்? அதே மாதிரி தாராவையும் கும்பிடலாம். தாராவை என்னைக்கு கும்பிடலாம்? இப்ப ஆரம்பிங்க. ஆடி மாசமே ஆரம்பிங்க. 365 நாளும் தாராவ கும்பிடலாம். தாராக்கு ஏதாவது எளிமையான மந்திரம் இருக்கா? தாரா, துதாரே, தூரே, ஸ்வாஹா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு. ரொம்ப எளிமையான மந்திரம். தாராக்கு என்ன நிவேதனம் பண்ணலாம்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அத நீங்க நிவேதனம் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவளா சாப்பிட போறா? சூக்ஷ்ம ரூபத்துல அவ சாப்பிட போறா. நம்ம தான் சாப்பிட போறோம். ஆக இப்படி பண்ணுங்க. சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்றது வேண்டாமா? அதே மாதிரி, "அம்மா நான் உன்ன பார்க்கணும்" அப்படின்ற வார்த்தை மட்டும் கேட்காதீங்கம்மா. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, "அம்மா நீ பிரத்யக்ஷ தரிசனம் தராத. அப்பிரத்யக்ஷ ரூபமா என் கூட இருந்து எனக்கு உதவி பண்ணு." அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நேரா என் முன்னாடி வந்து நிக்காத. உன்ன பார்க்குற அளவுக்கு திராணி எனக்கு கிடையாது. ஏன்னா நீ வானளாவி நிப்ப. நான் சாதாரண ஒரு பிறப்பு. நான் பயந்து அந்த நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அந்த நேரத்துல எனக்கு என்ன வரும்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் தைரியசாலி எல்லாம் கிடையாது. அப்ப நீ அப்பிரத்யக்ஷ தரிசனம் அப்படின்னா, நீ என் கூட இரு. கூடவே இருந்து நிழலா இருந்து என்ன வழி நடத்து. ஆனா என் முன்னாடி வந்து நிக்காத. இப்படிதான் வேண்டணும். அதே மாரி தயவு செஞ்சு சங்கல்பம் எடுத்து 21 நாள் நான் உன்ன கும்புறேன். நீ எனக்கு செய்யணும்னா அந்த 21 நாள் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த மாரி எல்லாம் வரும். வந்து நீ நீ அவள கும்புறதுக்கு தகுதி இருக்கா? ஏன்னா, நீ சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்றேன்னும் போது அவ முன்னாடி வந்து நிப்பா. நெறைய பேர் இந்த மாரி சங்கல்பம் எடுத்து உன்ன நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறது தப்பு இல்ல. இப்ப நான் கூட தான் ஆசைப்பட்டேன் பார்த்தீங்களா? திரிலோக் சுந்தரி பூதம் வந்து பூதத்த நான் வழிபாடு பண்ணோம். அவ மேல ஏறி உட்கார்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது கனவு மாதிரி இருக்குமா, நினைவு மாதிரி இருக்காதா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்மள கேள்விப்பட்டு தோணும். ஆனா, ஈசன பார்க்கணுன்ற ஆசை. என்ன அவனுக்கா தெரியாது? அவனே தெரியும். எப்ப நம்மளுக்கு வந்து தர்ஷனம் குடுக்கணும்னு நெனைக்கிறானோ, அப்ப தெரியும். உயிர் போகும் தருவாயில தர்ஷனம். ஈசன பார்க்கலாம். அப்படி ஒரு பிராப்தம் கூட இருக்கலாம்.
ஆக வழிபாடு பண்றீங்க அப்படின்னா எளிமையான விதத்துல வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அசைவம் படைப்பாங்க. அசைவம் படைக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அது இன்னொரு பதிவுல பார்க்கலாமா? அப்ப தாரா எளிமையான விதத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க தாரா வழிபாடு பண்ணலாம். கலசத்துல தாராவ வந்து பார்த்தீங்கன்னா, ஆவாகனம் பண்ணிக்கலாம். இல்ல ஃபோட்டோ வச்சுக்கலாம். இல்லன்னா வந்து பாருங்க, அ மனசுல ஒரு ஜோதி ரூபத்துல தாரா வழிபாடு பண்ணலாம். விளக்கேத்தி அந்த விளக்கினோட ஜுவாலைய தாராவா பாவிச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். அதுக்கும் மேல ஒரு குரு மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாரானோட பூஜை எடுத்து வழிபாடு பண்றது அப்படின்றது இன்னும் சிறப்புமா. இன்னும் தாரானுடைய நெறைய நற்பலன்கள் கிடைக்கும். சரிம்மா, இப்போ ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். தாரா வழிபாடு பண்றதுல எங்களுக்கு என்னம்மா கிடைக்கும்? பொதுவாவே 10 மகாவித்யாக்களோட வழிபாடு தீராத பிரச்சனை. ஆகவே ஆகாது. விதி வழி இதுதான். இதுதான் என் விதி. இத தான் நான் அனுபவிக்கணும். எனக்கு தெரியும். அந்த விதிய மாத்தக்கூடிய வழிபாடு தசமகா வித்யாக்கள் வழிபாடு. புரியுதாம்மா? இன்னும் நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்றேம்மா. அ ஒவ்வொரு பதிவிலயும் ஒவ்வொரு தாயாரினுடைய மகத்துவத்தையும் சொல்றேன். அதே மாரி தப்பா போன கதைகளும் சொல்றேன். எதுக்கு தப்பா போன கதைகள்னா, நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகம்மா. சரிங்களா? நன்றிம்மா.